வணக்கம். இப்போ நம்ம ஃபார்மில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோழிகளுக்காக ஒரு ஃபீட் கொடுக்க போகிறோம். அது என்னென்னா, சின்ன வெங்காயம் ப்ளஸ் தயிர். சின்ன வெங்காயம் எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னா, அதில் விட்டமின் சி ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இதில் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இது ஒரு இயற்கையான குடற்புழு நீக்கியாகவும் கோழிகளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, சின்ன வெங்காயத்தில் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நோய் தொற்றுகளிலிருந்து கோழிகளை பாதுகாக்கிறது. சின்ன வெங்காயத்தை அளவுக்கு அதிகமாகவும் நம்ம கோழிகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் சில ரசாயன பொருட்கள் இருக்கிறதுனால அது இரத்த அணுக்களை பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் கோழிகளுக்கு இரத்த சோகை வரலாம். ஸோ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸு கோழிகளுக்கு சின்ன வெங்காயம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிர் எதுக்காக கொடுக்குறோம்னா, அதில் குட் பாக்டீரியா அதிகமாக இருக்குது. அது கோழிகளோட செரிமான மண்டலத்தை சீராக வச்சுருக்கும். அதனால் என்ன பெனிஃபிட்னா, கோழிகள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற எல்லா சத்துக்களும் கோழிகளுக்கு முழுமையாக கிடைக்கும். இதனால் கோழிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தயிர் கோழிகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகள்லேருந்து சரி செய்யுது. சம்மர் டைமில் கோழிகளுக்கு நீரிழப்பு, குடல் அழற்சி இது போன்ற பிரச்சனைலாம் வரும். அப்போ நம்ம மஞ்சத்தூள் ப்ளஸ் தயிர் கலந்து கொடுக்கறது மூலம் இந்த பிரச்சனையிலேருந்து கோழியை நம்ம பாதுகாக்கலாம். தயிர் கொடுக்கும்போது கோழிகளுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்காமல் பார்த்துக்கோங்க. ஆன்டிபயோட்டிக் தயிரில் உள்ள பாக்டீரியாலாம் கில் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.